நல்லா கேட்டுடுங்க, ஓகேவா? ஹார்ட்டில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, சுகருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, ஃபேட்டி லிவருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், ஓகேவா? எனக்கு கால் பண்ணி சொல்லணும், ஓகே? இந்த உலகத்தில் சுகருக்கும் ப்ரெஷருக்கும் மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்காவது சரியாக இருக்கா? சொல்லுங்களா, யாருக்காவது சரியாக இருக்கா? இப்போ இருக்கக்கூடிய பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? ரைஸ் சாப்பிட்டதுனால தான் சுகருக்கு மாத்திரை, ரைஸ் சாப்பிட்டதுனால தான் இன்சுலின் அப்படின்னு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுவீங்களா? வட இந்தியாவில் அவங்க ரைஸ் சாப்பிடவே மாட்டாங்களே. வட இந்தியாவில் எத்தனை பேர் சுகருக்கு மாத்திரை போடுறாங்க, எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்டு இருக்காங்க? கமெண்ட்ஸில் எழுதுங்க சார். இன்னொரு பெரிய மூட நம்பிக்கை இதான் ரொம்ப ஃபேமஸ். இப்போ சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டா போதும், சுகர் மாத்திரையை நிறுத்திடலாம், இன்சுலினை நிறுத்திடலாம், அது மட்டும் இல்லை வெயிட்டை வேற குறைச்சிடலான்னு. யாராவது ஏதாவது மாத்திரை சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால நிறுத்திருந்தீங்கனால கால் பண்ணி பேசுங்க. நிறுத்திருக்காங்களா யாராவது? அப்படி சிறுதானியம் மட்டும் சாப்பிட்டதுனால. இதுதான் இப்போ ரொம்ப ஃபேமஸ். இப்போ என்னது, நடைபயிற்சி மட்டும் பண்ணால் போதும், நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால யாராவது ஏதாவது மாத்திரை நிறுத்தியிருக்காங்களா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதுனால. நல்லா கேட்டுடுங்க, 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி எந்த மாத்திரை நிறுத்த முடியாது, வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கிடுங்க. இதுதான் இப்போ ரொம்ப ட்ரெண்டு. வெந்தயம், ஆவாரம்பூ, கொய்யா இலை, மாங்காய் இலையும் ரொம்ப ஃபேமஸ். இப்போ க்ரீன் டீ, கரிஞ்சீரகம், கருவேப்பிலை, வேற என்னது இப்போ இது ரொம்ப ட்ரெண்ட். இது முக்கரட்டை கீரையும் சிறு குறிஞ்சான் பொடியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ், நாவல் பழம், இதெல்லாம் நல்லது தான். நான் என்ன கேட்குறேன், நான் இது சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தியிருக்காங்களா? இல்லை யாராவது பிபி மாத்திரை நடத்தினாங்களா? இல்லை யாராவது கொலஸ்ட்ரால் நடத்தினாங்களா? இல்லை தைராய்டு நடத்தினாங்களா? இல்லை வெயிட்டை குறைச்சாங்களா? இல்லை யாராவது இன்சுலின் நடத்தியிருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க. மருத்துவத்துள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா, சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், பித்தப்பைக்கல், தைராய்டு, உடல் பருமன், பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் அவங்க சொல்லக்கூடிய கரெக்ட் ட்ரீட்மெண்ட், ஒரே ட்ரீட்மெண்ட் பேலன்ஸ் டயட் மட்டும்தான். ஏன் அப்படின்னா, நீங்கள் பேலன்ஸ்டு டயட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான், பேலன்ஸ்டு ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் முழுமையாக சரியாகும், முழுமையாக சரியாகும் அப்படின்னு அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. அது மட்டும் இல்லை, அந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பேலன்ஸ் டயட் கடைபிடிக்காமல் மாத்திரை இன்சுலின் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா எந்த நோயும் கண்டிப்பாக சரியாக அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. கைண்ட் ரிக்வெஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் GOOD குட் டைப் பண்ணி ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ சேவ் பண்ணி வைங்க, ஒரு கூட போட்டு கேளுங்க, ஓகேவா? கால் பண்ணி பேசுங்க.